ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாரும் செம்ம ஹாப்பி மூட்ல இருக்கும். பிகாஸ் இது வந்து ட்ரீட் ஃபார் மகாநதி ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பாக இது வந்து ஹாப்பியான ட்ராக்காக தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷனில் செம்ம ஹாப்பி மூட்ல இருக்கும் இல்லையா. ஸோ இப்போது இந்த சில ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு இல்லையா, அது ரிலேட்டடாக பேசலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ரீசெண்டாக வீக்காக வந்து சேர்ந்து இந்த குட்டி குட்டி வீடியோலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதில் விஜய் போட்டிருக்க காஸ்டியூம் அண்ட் இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் ஷேர் ஆச்சு இல்லையா, அந்த காஸ்டியூம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேட்டர்ன் தான் ஒன்றா இருக்குது. கலர் வந்து நிஜமாவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது. ப்ரௌனாக பிளாக்கான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் இதே ப்ளூ கலர் காஸ்டியூமில் தான் விஜய் வந்து காரில் ஒரு மாதிரி உட்காந்துட்டு சாஞ்சாப்பில் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கிற மாதிரியும் ஒரு பிக்சர் வந்து ப்ரொமோவில் ஷேர் ஆச்சு. இதே ப்ளூ கலர் காஸ்டியூமில் தான் ரீசெண்டாக வந்து ஒரு நாள் வந்து நடுவில் ஷூட்டிங்க்கு வந்தாங்க இல்லையா நம்ம விஜய். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி அப்புறம் சித்தி சித்தப்பா கூட பேசுகிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. இடையில நம்ம சாரதாமாவை பார்க்க விஜய் வராரு. அது வந்து இந்த காஸ்டியூம். ஸோ ரெண்டு காஸ்டியூமும் பேட்டர்ன் தான் ஒரே மாதிரி இருக்கே தவிர்த்து கலர் வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. வீட்டில் விஜயோடைய வீட்டில் ஒரே நாளைக்கு நம்ம சுவாமி வந்து அங்கேருந்து இங்கே வந்து 1 செகண்ட் இங்கேருந்து அங்கே ரிட்டர்ன் போயிருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான சீன் ஷூட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. அந்த மூவி பிஸி ஷூட்லேயுமே சரி. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு பெரிய பூகம்பம் வந்து நம்ம விஜய் வீட்டில் நடக்குது. ஆனால் அது என்ன நடக்குதுன்றது தெரியல. எல்லாரும் வந்து சித்தப்பா உள்ள வரதுக்காக கூட ஏதோ சம்திங் பிளான் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. பட் அதுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவு தான். இப்போதைக்கு நடந்துட்டு இருக்க விஷயமே நைட்டு வந்து அந்த காரில் இருக்கும்போதே நமக்கு நாளைய எபிசோடோட ப்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரியோடைய வாய்ஸ் நோட்டை கேட்டு விஜய் செம்ம ஹாப்பி மூடில் இருக்காரு. ஸோ அப்படியே வீட்டுக்கு போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறாரா, இல்லை டேரெக்டாக இங்கேருந்தே எப்படியோ காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம காவேரி அண்ட் சாரதம்மாவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது அங்கே பெரிய பூகம்பம்லாம் நடக்க போகுதா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா நடுவில் 2 காஸ்டியூம் இருக்குது, அதுதான். பட் அங்கே போயிட்டு தாத்தா வந்து நம்ம இந்த இதெல்லாம் சேர்க்க வேண்டாம், பாட்டி அண்ட் சித்தியை எதிர்த்துட்டு அங்கேருந்து எல்லா பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம காவேரி வீட்டுக்கு வராரு. ஸோ இதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்டே இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நேராக அவர் வந்து சாரதாமாவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள், அதாவது பாட்டி கிட்ட எல்லாத்தையும் பேசி காவேரி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு சாரதாம்மா போட்ட கண்டிஷன் டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து விஜய் அக்செப்ட் பண்ணி 2 பேரும் வந்து ஒரே வீட்டில் இருக்க போறாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் செப்பரேட்டாக இருந்துச்சு இல்லையா, இந்த அம்மா போட்டிருந்தப்போ கூட 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த வீட்டில் இவங்க எடுத்து குடி வைக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா வீடு ஆல்ரெடி குட்டி வீடு தான். ஸோ எல்லாரும் ஒரே வீட்லேயே இருக்க முடியாது, 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேபி சாரதாமா வந்து நீங்கள் அந்த போர்ஷனுக்கு போயிடுங்க அப்படின்னு அவங்க வாயாலே சொல்லி வச்சுட்டா இன்னும் ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ எனிவேஸ் அப்கமிங்கில் பேக் டு பேக் 5 எபிசோட்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது மகாநதியில். ஸோ மேபி நாளைக்கு ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். அன்னைக்கு நைட் கூட ஏதோ ஒரு விஜய் வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஷேர் ஆச்சு இல்லையா. அது வந்து நாளைக்கு எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. நேத்துக்கா இல்லை இன்னைக்கு மாறுங்கன்னு தெரியல. அப்பதான் சொல்லியிருந்தேன் சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி அவங்க விவசாயம் பண்ண மாதிரி இங்கே சாரதாமா ஏதோ ஒரு கண்டிஷன் போட போறாங்க, அது என்னன்னு தெரியலன்னு சொல்லி. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிபி சாரும் ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி நம்ம எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காரு. அவருடைய பர்த்டேக்கு போஸ்ட் பர்த்டே ட்ரீட் மாதிரி இதை கொடுத்துருக்காரு. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.